வணக்கம் மாணவ மாணவிகளே. தரம் 10 மாணவர்களுக்கான வரலாறு, அதாவது தரம் 10 வரலாறு அலகு 4, அதாவது பண்டைய சமூகம் என்றதுன்ற தொடர்ச்சி தான் நாங்கள் இதில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது நேற்று அந்த சேன பயிற்சிகை, அதே போல நெற்பயிற்சிகை பற்றி பார்த்த நாங்கள். இப்போ இன்றைக்கு அதில் அந்த பண்டைய சமூகத்தில் மந்தை வளர்ப்பு பற்றி நாங்கள் பார்ப்போம். இப்போ நேற்றைய வகுப்பில் சேன பயிற்சிகை தொடர்பான நெற்செய்கை தொடர்பான அஹ், விடயங்களையும் அது தொடர்பான வினாக்களையும் தான் நாங்கள் அதில் பார்த்த நாங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய வீடியோவுக்குள்ள போவோம். இப்போ இன்றைய வகுப்பில் நாங்கள் இந்த புராதன சமூகம் அல்லது பண்டைய சமூகத்தில் இந்த மந்த வளர்ப்பு எவ்வாறு காணப்பட்டது என்றதான் இன்றைய தலைப்பு. அதாவது மந்தை வளர்ப்பு எவ்வாறு காணப்பட்டது. அப்போ அதில் நான் இந்த வினாவாக போட்டிருக்கிறேன். அதில் முதலாவது நாங்கள் இந்த மந்தை வளர்ப்பு என்றால் என்னன்றதை பற்றி பார்ப்போம். இந்த பண்டைய சமூகத்தில் மந்தை வளர்ப்பு அதனுடைய முக்கியத்துவம் எவ்வாறு காணப்பட்டது. இப்ப மந்தை வளர்ப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா விவசாய நடவடிக்கைகளுக்கு மேலதிகமாக இங்க மந்தை வளர்ப்பும் இடம்பெற்றிருக்கிறது. இப்ப மந்தை வளர்ப்புன்னு சொன்னா அதுல ஆடு மாடு போன்ற அந்த கால்நடைகள் முக்கியத்துவம் பெறுகின்றது. அதே போல அந்த விவசாயம் செய்யறதுக்கு தேவையான பசலைகள் எல்லாம் இந்த ஆடு மாடு போன்ற அந்த மந்தை வளர்ப்பின் மூலம்தான் விவசாயத்துக்கு தேவையான பசலைகளும் பெறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் உலர்வலிய பிரதேசத்துல செழிப்பான புட்கள் கிடைத்தமையால அங்க இந்த மந்தை வளர்ப்பு பண்டைய சமூகம் அல்ல புராதன சமூகத்திலே அது முக்கியத்துவம் பெற்றதாக காணப்பட்டது. அத மாதிரி நாங்கள் அந்த மந்தை வளர்ப்போர், குறிப்பாக அந்த மாடு வளர்ப்பவர்களுக்கு என்று சொல்லியெல்லாம் ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அவ்வாறு ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு பெயர் கோபாலகம் என்று கல்வெட்டுக்கள்லையும் இலக்கியங்கள்லையும் கூறப்படுகிறது. அதாவது மாடு வளர்ப்போருக்கு ஒதுக்கப்பட்ட இடம் கோபாலகம் பற்றி கல்வெட்டுக்கள்லையும் இலக்கியங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போல இப்ப நாங்கள் காவந்தீசன் துட்டகைமுனுவின் பெயர் சூட்டு விழாவிற்காக 12,000 பிக்குகளுக்கு பாட்சாதம் வழங்கியதாகவெல்லாம் கூறப்படுகின்றது. அதே போல 4ஆம் காசியப்ப மன்னன்ற கல்வெட்டில, அதாவது கிரகெரி என்ற பதம் பால் பெற்றுக்கொள்ள வளர்க்கும் பசுக்களை பற்றி குறிப்பிடுகின்றது. அது 4ஆம் காசியப்ப மன்னன்ற கல்வெட்டில தான் அந்த கிரகெரி என்ற சொல்லு அங்க பால் பெற்றுக்கொள்ள வளர்க்கிற பசுக்களை பற்றி கூறப்படுகின்றது. அது மாதிரி பொடனறுவு என்ற இடத்திலே அமைந்திருக்கிற அந்த மெதிரிகிரிய வண்ட இடத்துல, அதாவது எத்பெகர மண்டபத்தில வைத்தியசாலைகள்ல நோயாளருடைய தேவைக்காக மரணித்த ஆடுகள் மற்ற கோழிகள் மாமிசம் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு ஒன்றிலையும் கூறப்படுகின்றது. அப்ப அவ்வாறு அந்த மந்த வளர்ப்பு பற்றி பல்வேறு கருத்துக்கள் அங்க முன்வைக்கப்படுகின்றது. அப்ப அதுல நாங்கள் இதுல எப்படி ஒரு வினாவை நாங்கள் இதுல போடலாம்னு சொன்னால், அதாவது இந்த பண்டைய சமூகத்துல மந்த வளர்ப்பு சிறப்புற்று விளங்கியமைக்கான ஆதாரங்கள் 3ஐ குறிப்பிடுக. அப்ப இந்த பண்டைய சமூகத்துல மந்த வளர்ப்பு இருந்திருக்கிறது, அது எப்படி சிறப்புற்று விளங்கி இருந்தது என்பதற்கு என்ன ஆதாரங்களை நாங்கள் முன்வைக்கலாம். இப்ப ஒரு பகுதி 2 வினாவுக்கு இப்படியான ஒரு வினாவை போடலாம். பண்டைய சமூகத்துல மந்தை வளர்ப்பு சிறப்புற்று விளங்கியமைக்கான ஆதாரங்கள் 3ஐ குறிப்பிடுக. அப்ப இதுல 3 ஆதாரங்கள் சொல்லியிருக்கிறேன். முதலாவது 4ஆம் காசியப்ப மன்னனால் பொறிக்கப்பட்ட கல்வெட்டில், அதாவது கிரகெரி, அதாவது நான் இதில் போட்டுக்கேன், கிரகெரி என்ற சொல் பாலை பெற்றுக்கொள்ள வளர்க்கும் பசுக்களை குறிக்கின்றது. அது இந்த மந்த வளர்ப்பு சிறப்புற்று விளங்கியமைக்கான முதலாவது ஆதாரம். இந்த மன்னனால பொறிக்கப்பட்ட கல்வெட்டில இந்த சொல் காணப்படுகிறது. அத மாதிரி 2வது ஆதாரம் என்னன்னு சொன்னா, பெண்ணொருத்தி பசுவில் இருந்து பால் கறப்பதை காண்பிக்கும் சிற்பம் ஒன்று சிகிரியாவில் அமைந்துள்ள தாது காப்பத்தில் வைக்கப்பட்டுள்ள மகாமேரு கல்லில் செதுக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இது 2வது ஆதாரம் அல்லது சான்று என்று சொல்லி சொல்லலாம். 3வது ஆதாரம் என்னன்னு சொன்னால், அதாவது இந்த புலனறுவை மெதிரிகிரியில் உள்ள, அதாவது இந்த மெதிரிகிரி என்பது எங்க இருக்குன்னு சொன்னால், அதாவது மெதிரிகிரி என்று வரணும். மெதிரிகிரி எங்க இருக்குன்னு சொன்னா புலனறுவையில. அப்ப புலனறுவையில இருக்கிற மெதிரிகிரியில் உள்ள எட்பெகர மண்டபத்தில் வைத்தியசாலையில் நோயாளரின் தேவைக்காக மரணித்த ஆடுகள் கோழிகளினது மாமிசம் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என குறிப்பிடும் விடயம் கிபி 9ஆம் நூற்றாண்டில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டில் காணப்படுகிறது. அப்ப இந்த 3 ஆதாரங்களையும் வைத்து பண்டைய சமூகத்தில இந்த மந்த வளர்ப்பு எவ்வாறு சிறப்புற்று விளங்கி இருக்கிறது என்பதற்கான இந்த ஆதாரங்களை நாங்கள் இங்க முன்வைக்க முடியும். அப்ப ஒன்று 4ஆம் காசியப்ப மன்னனால பொறிக்கப்பட்ட கல்வெட்டு, அதே போல சிகிரியாவில் அமைந்திருக்கிற தாதுகாப்பத்தில் வைக்கப்பட்டுள்ள மகாமேரு கல்லில ஒரு ஆதாரம், அது மாதிரி புலனறுவேல மெதிரிகிரியில் உள்ள எட்பெகர மண்டபத்தில
சொல்லப்பட்ட அந்த விடயம் வந்து அதாவது கிபி 9ஆம் நூற்றாண்டில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த 3 ஆதாரங்களையும் வைத்து நாங்கள் பண்டைய சமூகத்தில் இந்த மந்த வளர்ப்பு சிறப்புற்று விளங்கி இருக்கிறது. ஆடு மாடு மற்ற கோழி அது எல்லாமே அதில் தான் அந்த மந்த வளர்ப்புக்குள்ள உள்ளடங்குகின்றது. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் இந்த பண்டைய சமூகத்தில் கைத்தொழில்கள் எவ்வாறு காணப்பட்டது. அதாவது புராதன சமூகம் அல்லது பண்டைய சமூகத்தில் கைத்தொழில்கள். அப்ப அந்த பண்டைய சமூகத்தில் எப்படியான கைத்தொழில்கள் எல்லாம் காணப்பட்டது. அப்ப அதுல வந்து பண்டைய சமூகத்துல நாங்க கைத்தொழில்களை எடுத்தோம்னு சொன்னால் லோக கைத்தொழில், அதே போல இரும்பு கைத்தொழில், ஆபரண கைத்தொழில். ஆபரண கைத்தொழில தங்கம்னு சொல்லலாம். மட்பாண்ட கைத்தொழில், புடவை கைத்தொழில், தந்த செதுக்கல் கைத்தொழில், நெசவு கைத்தொழில், அதே போல செங்கல் ஓட்டு கைத்தொழில். அப்ப இவ்வளவு வந்து இந்த பண்டைய சமூகத்துல மேற்கொள்ளப்பட்ட கைத்தொழில்களாக காணப்படுகின்றது. அப்ப இதுல வந்து லோகம், இரும்பு, ஆபரண கைத்தொழில் அல்ல தங்கம்னு சொல்லலாம், மட்பாண்ட கைத்தொழில், புடவை கைத்தொழில், அதே போல தந்த செதுக்கல் கைத்தொழில், நெசவு கைத்தொழில். அத மாதிரி இதுல அந்த நெசவும் புடவையும் ஒரே கருத்து தான், ரெண்டும் ஒரே இதுக்குள்ள வரும். அதே போல செங்கல் ஓட்டு கைத்தொழில் இவ்வளவும் அந்த புராதன சமூகத்தில் மேற்கொள்ளப்பட்ட கைத்தொழில்கள். அப்ப அப்படின்னு சொன்னா நாங்க இந்த கைத்தொழில்கள்ல வந்து இப்ப உதாரணமா நாங்க பார்ப்போம் இந்த உலோக கைத்தொழில். உங்களுடைய பாடநூல்ல ஒவ்வொரு கைத்தொழிலுக்கும் தனித்தனியா போடப்பட்டிருக்கு. இப்ப உலோக கைத்தொழில் எடுத்தோம்னு சொன்னா அபயகிரி அகழ்வில் உலோக தொழிற்சாலை ஒன்றில் இடிபாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அப்ப அங்க வந்து நாணயங்கள் சிலைகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல அங்க வந்து அந்த உலோக கைத்தொழில் நாங்க பார்த்தோம்னு சொன்னா படை வீரருக்கு தேவையான ஆயுதங்கள், அலங்கார பொருட்கள், அலங்கார புத்தர் சிலைகள், அதே போல தெய்வ சிலைகள், விளக்குகள் லோக கைத்தொழிலை அடிப்படையாக கொண்டே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ லோக கைத்தொழில நிறைய பொருட்கள் எல்லாம் செய்திருக்கிறோம். அதாவது வந்து படை வீரருக்கு தேவையான ஆயுதங்கள், அலங்கார புத்தர் சிலைகள், தெய்வ சிலைகள், விளக்குகள் லோக கைத்தொழிலை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இரும்பு கைத்தொழிலை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா இரும்பு கைத்தொழிலை மேற்கொண்டவர்கள் கம்மாளர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த இரும்பு கைத்தொழிலை மேற்கொண்டவர்கள் கம்மாளர்கள். அப்ப அவர்களை வந்து கமர கபர என்று சொல்லி கல்வெட்டுக்கள்ல இருக்கிறது. கம்மாளர்களை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட சொல்லு கபர என்றது கல்வெட்டுக்கள்ல சொல்லப்படுகிறது. மற்ற இவர்கள் வந்து கிராம மக்களுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்களாக இந்த கம்மாளர்கள், அதாவது இந்த இரும்பு கைத்தொழிலை மேற்கொண்ட அந்த கம்மாளர்கள் விளங்கினார்கள். அதே போல அன்றாட விவசாய நடவடிக்கைக்கு தேவையான அவர்கள் என்னென்ன பொருட்களை எல்லாம் உற்பத்தி செய்தார்கள் சொன்னா ஏர், மண்வெட்டி, அரிவாள் ஆகியவற்றை செய்து கொடுத்தவர்கள் இந்த பொற்கொள்ளர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி செம்பு தம்பகர என்று அழைக்கப்படுகிறது. செம்பு, வெள்ளியம் இவையும் அந்த லோக கைத்தொழிலுக்குள்ளதான் உள்ளடங்குகின்றது. அது லோக கைத்தொழில். அத மாதிரி நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அடுத்தது வந்து இந்த ஆபரண கைத்தொழிலை நாங்கள் எடுக்கலாம். ஆபரண கைத்தொழில் ஏதவன அகழ்வில் ஒரு நெல்மணி அளவிலான தங்கத்தில் 21 பூ வேலைப்பாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஏதவன அகழ்வில் ஒரு நெல்மணி அளவிலான தங்கத்தில் 21 பூ வேலைப்பாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அப்ப தங்கத் தொழிலில் ஈடுபட்ட பொற்கொள்ளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள் சொன்னா துலாதர என அழைக்கப்பட்டார்கள். அதாவது தங்கத் தொழில அல்லது ஆபரண தொழில ஈடுபட்டவர்கள் எப்பெயரால் அழைக்கப்பட்டார்கள் சொன்னா துலாதர. அத மாதிரி நாங்கள் இதில் எடுத்தோம்னு சொன்னால் மட்பாண்ட கைத்தொழில். மட்பாண்ட கைத்தொழில் எடுத்தோம்னு சொன்னா தொல்பொருள் அகழ்வுகளின் போது பெருந்தொகையான மட்பாண்ட சிதைவுகள் கண்டறியப்பட்டது. அப்ப மட்பாண்டம்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் அந்த வெனசில்ல செய்கிற வெனதல் தொழில். வெனதல் தொழிலில் ஈடுபட்டவர்கள் அதாவது கும்பகார என்று சொல்லி கல்வெட்டுக்கள்ல குறிப்பிட்டிருக்கிறோம். அதாவது இந்த மட்பாண்ட தொழிலை நாங்க வெனதல் தொழிலன்று எடுக்கிறோம். அதுல ஈடுபட்டவர்கள் கல்வெட்டுக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்னு சொன்னா கும்பகார என்று சொல்லி அழைக்கப்பட்டார்கள். அத மாதிரி நாங்கள் இங்க புடவை கைத்தொழில், அத மாதிரி நெசவு ரெண்டும் ஒன்றுதான். இந்த நெசவு கைத்தொழில் எடுத்தோம்னு சொன்னா அம்பாந்தோட்ட பெகரகம கல்வெட்டில நூல் நூற்பவர்களுக்கு வந்து ஒரு பெயர் அழைக்கப்பட்டது என்னன்னு சொன்னால் அதாவது தத பய என்று சொல்லி அழைக்கப்பட்டார்கள் நூல் நூற்பவர்கள். பேகரகம கல்வெட்டில அவர்களுக்கு அழைக்கப்பட்ட பெயர் ததவய. அசோகன் இலங்கைக்கு அனுப்பிய புனித தந்ததாதுவுடனான தூதுக்குழுவில் இந்த நெசவாளர்களும் இருந்திருக்கிறார். அத மாதிரி நாங்கள் இப்ப அந்த விஜயன் இலங்கைக்கு வரைக்க அதாவது வந்து குவேனி நூல் நூற்று கொண்டிருந்ததாக மகாவம்சம் கூறுகின்றது. அதாவது அந்த விஜயனும் 700 தோழர்களும் இலங்கைக்கு வருகின்ற போது அவர்கள் வந்து முதல்ல கண்ட பெண்மணி வந்து இந்த குவேனி. அந்த அதே போல நாயையும் அந்த குவேனியையும் தான் அவர்கள் கண்டது. அப்ப அதுல இருந்து அந்த குவேனி செய்த தொழில் வந்து நூல் நூற்று கொண்டிருந்தார் என்று சொல்லி
மகாவம்சத்தில் சொல்லப்படுகின்றது. அப்ப ஆகவே எங்களுக்கு தெரியும் புராதன சமூகத்தில் இந்த நெசவு கைத்தொழில்களும் அங்க மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றது. அத மாதிரி செங்கல் ஓட்டு கைத்தொழில், அதான் இந்த தொழிலில் ஈடுபட்டவர்கள் மகாவம்சத்துல ஒலுவடு என்று சொல்லி அழைக்கப்பட்டார்கள். அதாவது செங்கல் ஓட்டு கைத்தொழிலில் ஈடுபட்டவர்கள் எப்பெயரால் அழைக்கப்பட்டார்கள் என்று சொன்னா ஒலுவடு என்று சொல்லி அழைக்கப்பட்டார்கள். அத மாதிரி இப்ப நான் இதுல அந்த மாணிக்க கைத்தொழிலை நாங்க எடுக்கலாம். மாணிக்க கைத்தொழிலும் இங்க பண்டைய சமூகத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அன்றதபுரம் மகாகமத்தில மேற்கொண்ட அகழ்வுகள்ல நாங்க பார்த்தோம்னு சொன்னா மாணிக்கம், ஏனைய கற்களால செய்யப்பட்ட மாலைகள், மோதிரங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அப்ப அந்த மாணிக்க கைத்தொழில ஈடுபட்ட கலைஞர்கள் என்ன பெயரால அழைக்கப்பட்டார்கள்னு சொன்னா மணிகர என்ற பெயரால அழைக்கப்பட்டார்கள். அப்ப இங்க வந்து ஒவ்வொரு கைத்தொழிலையும் பண்டைய சமூகத்துல மேற்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு கைத்தொழிலையும் நாங்க எடுத்தோம்னு சொன்னா அவர்கள் வந்து வெவ்வேறு பெயர்களால அழைக்கப்பட்டார்கள். இதற்கு வந்து நான் ஒரு அட்டவணை ஒன்று கீழே போட்டிருக்கிறேன். நீங்கள் அந்த அட்டவணையில பார்க்கலாம். இப்ப இந்த அட்டவணையை நாங்க எடுத்தோம்னு சொன்னா இந்த கைத்தொழில் வகைகள் இதுல போட்டிருக்கிறேன். இரும்பு தொழில்ல ஈடுபட்டவர்களுக்கு கல்வெட்டுல வழங்கப்பட்ட பெயர் வந்து அதாவது கபர என்று அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த இரும்பு தொழில்ல அதனுடைய பயன்பாட்டை நாங்க பார்த்தோம்னு சொன்னா விவசாய நடவடிக்கைக்கான மண்வெட்டி, ஏர், அரிவாள் என்பன அவர்கள் வந்து அந்த இரும்பு தொழில்ல மேற்கொண்டார்கள். மண்வெட்டி செய்கிற ஏர் மற்றது அரிவாள். அத மாதிரி புலனறுவை முதுகல் கல்வெட்டுல மையிம என்ற கம்மாளரை பற்றி குறிப்பிடுகின்றது. அப்ப இது இரும்பு தொழில் சம்பந்தமான பயன்பாடு தான் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல கல்வெட்டு பற்றியும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி செம்பு வெள்ளியம் செய்வோருக்கு வழங்கப்பட்ட பெயர் என்னன்னு சொன்னா தம்பகர. அப்ப அதனுடைய பயன்பாடு வந்து லோக கைத்தொழில். அதே போல பொற்கொல்லர் அவர்களுக்கு கல்வெட்டுல வழங்கப்பட்ட பெயர் என்னன்னு சொன்னா துலாதர. அதனுடைய பயன்பாடு வந்து இங்க அம்பாந்தோண்டி என்ற இடத்துல மண்டகல கல்வெட்டுல இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அம்பாந்தோட்டி என்ற இடத்துல மண்டகல கல்வெட்டுல இதனுடைய பயன்பாடு பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி இரத்தின கைத்தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு வழங்கப்பட்ட பெயர் என்னன்னு சொன்னா மணிகர. அப்ப இந்த இரத்தினக்கல் கைத்தொழில என்னென்ன பொருட்கள் செய்தார்கள்னு சொன்னா மாலைகள், மோதிரம். அப்ப இது வந்து அகழ்வாராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆன்றதபுரம் மற்ற மகாகாம போன்ற அந்த இடங்கள்ல வந்து இப்படியான அந்த கண்டுபிடிப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதாவது இரத்தின கைத்தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட பெயர் மணிகரன்னு சொல்லியும் அந்த இரத்தினக்கல் கைத்தொழிலில் என்னென்ன பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டன்னு சொன்னால் அதாவது மாலைகள், மோதிரம் போன்றவை உற்பத்தி செய்யப்பட்டதாக இந்த அகழ்வுகள்ல சொல்லப்படுகின்றது. அது மாதிரி தந்த செதுக்கல் அதுல ஈடுபட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட பெயர் அதாவது யானத்தந்தம் வழங்கப்பட்ட பெயர் என்னன்னு சொன்னா தடிக என்று சொல்லப்படும். கண்டிக்காலம் வேகிரிய தேவாலயத்துக்கு அருகில் காணப்பட்ட கல்வெட்டில இது பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மாதிரி மட்பாண்டம் வனைதல் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பெயர் கும்பகார அல்ல குபகரன்னு சொல்லலாம் அல்ல கும்பகார. அப்ப இந்த மட்பாண்டத்துல வந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் இப்ப சட்டி, பானைன்னு சொன்ன அதாவது வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாம் இந்த மண்ணால தான் செய்கிறது. அப்ப அதுல வந்து அது வீட்டு உபயோகப் பொருள்னா அந்த மட்பாண்ட கைத்தொழிலுடைய பயன்பாடு அது கல்வெட்டுல சொல்லப்பட்டிருக்கு. 2250 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட கல்வெட்டுல இந்த மட்பாண்ட வேணுதல் தொழில் பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட பெயர் கும்பகார. அது மாதிரி நூல் நூற்பவர்கள் இப்ப நூல் நூற்பவர்னா அந்த நெசவு தொழில்னு நான் ஏற்கனவே சொன்னேன். நெசவு கைத்தொழில் அல்ல புடவை கைத்தொழில்னு சொல்லி துணி நெசவு. அப்ப அவர்களுக்கு வழங்கப்பட்ட பெயர் என்னன்னு சொன்னா ததவய என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதுவும் ஒரு கல்வெட்டுல சொல்லப்படுது. அம்பாந்தோட்டை என்ற இடத்துல காணப்படுகிற பெகரகம கல்வெட்டுல வந்து இவ்வாறு அந்த நூல் நூற்பவர்களுக்கு ததபய என்ற ஒரு பெயர் வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இது கூடுதலாக இந்த பகுதி ஒன்றில இந்த இப்ப கைத்தொழில் வழங்கப்பட்ட பெயர் ரெண்டையும் தொடர்படுத்தல போட்டுட்டு இதை வந்து இப்ப இதுல கைத்தொழில்கள் கொஞ்சத்தை நிரல் ஒன்றில் தந்துட்டு நிரல் ரெண்டுல இந்த பெயர்களை வந்து மாறி ஒழுங்கு இல்லாம தெரிவினம். நீங்கள் இப்ப இரும்பு தொழில் என்று சொன்னா அதற்கு எங்களுக்கு தெரியும் வழங்கப்பட்ட பெயர் கபர. அப்படியே இவ்வளத்தையும் நீங்கள் ஞாபகத்துல வச்சிருந்தால் அந்த பகுதி ஒன்றில் வார நிரல் ஒன்று, நிரல் ரெண்டு தொடர்படுத்தல் வினாக்களுக்கு வந்து இந்த அட்டவணை வந்து மிகவும் பயன்படுகின்றது. நான் இது தொடர்பான அந்த கல்வெட்டுகளும் அதுல குருவினாவா தந்திருக்கிறேன். அப்ப இது கைத்தொழில் சம்பந்தமான அட்டவணை தான் இந்த தகவல். அப்ப இதுல நான் இந்த கைத்தொழில்கள் என்னென்ன வகை என்றது தெரியும். புராதன சமூகத்துல எப்படியான கைத்தொழில்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. அடுத்த வினாவை பார்ப்போம். புராதன சமூகம் அல்ல அந்த பண்டைய சமூகத்துல பல்வேறு கைத்தொழில்களும் வளர்ச்சியடைந்து காணப்பட்டது என்பதற்கான ஆதாரங்களை குறிப்பிடுக. அப்ப உண்மையா இப்படி எல்லாம் கைத்தொழில்கள் நிறைய அங்க இருந்திருக்கிறன்றதுக்கு என்ன ஆதாரங்கள்? அப்ப அந்த ஆதாரங்கள் இதுல நான் போட்டிருக்கேன். இரும்பு கைத்தொழிலுக்கு என்ன ஆதாரம்,
தங்கம், அதாவது ஆபரண கைத்தொழிலுக்கு என்ன ஆதாரம், ரத்தினக்கல்லுக்கு என்ன ஆதாரம், ரத்தினக்கல் கைத்தொழில், தந்த செதுக்கல் கைத்தொழில், மட்பாண்ட கைத்தொழில். அப்போ ஒவ்வொன்றுக்கும் இதுல ஆதாரம். இப்ப ஒரு 12 வினாவில் ஒரு 5 புள்ளிக்கு உரியதான ஒரு வினாவுக்கு நீங்க எப்படி எழுதுறான்னு சொன்னா இப்படி ஒரு ஆதாரங்களோடு ஒவ்வொன்றுக்கும் அந்த கைத்தொழில்களை சொல்லி அப்புறம் அதற்குரிய ஆதாரங்களை இங்க போடணும். இப்ப முதலாவது நாங்க பார்ப்போம் இரும்பு கைத்தொழில். அது பற்றி என்ன ஆதாரம் இருந்தான்னு சொன்னா முதுகல்ல கல்வெட்டில மஜ்ஜிம என்ற கம்மாளர் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்ப இரும்பு கைத்தொழில இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் முதுகல்லாண்ட ஒரு கல்வெட்டுல, முதுகல்லாண்ட இடத்துல அமைந்திருக்கிற கல்வெட்டுல மஜ்ஜிம என்ற கம்மாளர் பற்றி. அதே போல தங்கம் அல்லது ஆபரண கைத்தொழில் எடுத்தோம்னு சொன்னா மண்டகல என்ற இடத்துல அமைந்திருந்த கல்வெட்டில துலாதர சுமண என்ற பொற்கொள்ளர் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்ப இங்கேயும் அந்த ஆபரண கைத்தொழில் வந்து அங்க இருந்திருக்கிறது என்பதற்கான ஆதாரத்துக்கு இப்ப துலாதர சுமண என்ற அந்த பொற்கொள்ளர் பற்றி மண்டகல என்ற இடத்துல அமைந்திருக்கிற அந்த கல்வெட்டுல வந்து இந்த விடயம் வந்து அங்க சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்ப அதுல இருந்து எங்களுக்கு தெரியும் அதுல வந்து இந்த ஆபரண கைத்தொழில் வந்து அங்க நடைபெற்றிருக்குன்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல ரத்தினக்கல்ல நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இது தங்கம். அடுத்தது ரத்தினக்கல் எடுத்தோம்னு சொன்னா அனுராதபுர மாகம போன்ற நகரங்கள்ல கிடைக்கப்பெற்ற மாணிக்கத்தினாலும் ஏனைய வகை கற்களாலும் செய்யப்பட்ட மாலைகள் மோதிரங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இங்கேயும் ரத்தினக்கல் கைத்தொழில் நடைபெற்றிருக்கிறது என்பதற்கு இங்கே இந்த கிடைக்கப்பெற்ற ஆதாரம் அனுராதபுரம் மாகம போன்ற நகரங்கள்ல கிடைக்கப்பெற்ற அந்த மாணிக்கத்தினாலேயும் ஏனையவை கற்களாலேயும் செய்யப்பட்ட மாலைகள் மோதிரங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அதுல இருந்து எங்களுக்கு தெரியும் அப்ப இந்த கைத்தொழில் வந்து அங்க இடம்பெற்றிருக்கிற விடயத்தை நாங்கள் அவதானிக்கலாம். அதே மாதிரி தந்த செதுக்கல் கைத்தொழில் அதையும் நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அந்த தந்த செதுக்கல் கைத்தொழில் என்று சொல்லுகிற போது இதுலையும் அதாவது வேகிரிய கல்வெட்டில் தடிக சுமண என்ற தந்த செதுக்கல் கலைஞர் இருந்ததாக இந்த கல்வெட்டுல சொல்லப்படுகிறது. வேகிரிய என்ற கல்வெட்டுல இது வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி மட்பாண்ட கைத்தொழில் திசாவாவி அகழ்வில கண்டெடுக்கப்பட்ட மட்பாண்ட சிதைவுகள் அதுவும் ஒரு ஆதாரம் மட்பாண்ட கைத்தொழில் இருந்திருக்கின்றது என்பதற்கு. அதே மாதிரி நூல் நூற்றல் தொடர்பான விடயத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதாவது துணி நெய்தல் எல்லாம் நூல் நூற்றல் என்ற விடயம் அதாவது வெகரகம என்ற கல்வெட்டுல அதாவது ததவய என்ற நூல் நூற்பவர் பற்றி இது எங்கேன்னு சொன்னா அம்பாந்தோட்டை என்ற இடத்துல அம்பாந்தோட்ட மாவட்டத்துல வெகரகம என்ற இடத்திலே அமைந்திருக்கிற கல்வெட்டுல இந்த நூல் நூற்பவர் ததவய என்ற பெயரால அழைக்கப்பட்டிருக்கின்றார். அப்ப ஆனபடியால அதுவும் எங்களுக்கு கிடைத்த ஒரு ஆதாரம் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். அப்ப ஆகவே இந்த ஒவ்வொரு கைத்தொழில்களும் ஒவ்வொரு இடத்துல நடைபெற்றிருக்கின்றது என்பதற்கு இங்க வந்து ஆதாரங்கள் இவ்வாறு நீங்கள் ஒவ்வொரு கைத்தொழிலையும் போட்டு தனித்தனியே இந்த ஆதாரங்களை சொல்ல வேணும். ரத்தினக்கல் கைத்தொழில் அல்ல தந்த செதுக்கல் கைத்தொழில் என்று சொன்னா அது எந்த இடத்துல எந்த கல்வெட்டுல எந்த கலைஞராலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அது மாதிரி மட்பாண்டம்னு சொன்னா அகழ்வுகள் அதாவது திசாவாகி வாவி அகழ்வில கண்டெடுக்கப்பட்ட சிதைவுகளை வச்சுக்கொண்டு சொல்லலாம். அதே மாதிரி நூல் நூற்றல் நூல் நூற்பவர்களுக்கு பெயர் ததபய என்று சொல்லி ஒரு சொல்லால போடப்பட்டிருக்கு. அது எந்த மாவட்டத்தில இருந்தான்னு சொன்னா அம்பாந்தோட்ட மாவட்டத்துல அதாவது வெகரகம என்ற இடத்திலே இருக்கிற கல்வெட்டுல இவ்வாறு அந்த பெயர் கொண்டு ததவயண்ட பெயர் கொண்டு இந்த நூல் நூற்பவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அப்ப ஆகவே இந்த கைத்தொழில் தொடர்பாக பண்டைய சமூகத்தில கைத்தொழில்கள் எவ்வாறு வளர்ச்சி அடைந்து காணப்பட்டது என்பதற்கு ஆதாரங்கள் சொல்லி நீங்க ஒவ்வொரு கைத்தொழிலுக்கும் இப்படியான சில ஆதாரங்களை போட்டு அதை நாங்கள் விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்தது 4வது வினாவை பார்ப்போம். பின்வரும் விடயங்களுடன் தொடர்புடைய கல்வெட்டுக்களை பெயரிடுக. அப்ப இது நான் ஏற்கனவே சொன்ன கைத்தொழில் சம்பந்தமாக இதுல வந்து ஏபிசிடி என்று உங்களுக்கு கட்டாய வினாக்கள் வர்றது. பகுதி 2ல கட்டாய வினாக்கள் ஏபிசிடி என்று 4 வினாக்கள் தந்து 4 புள்ளிகளுக்கும் அது வந்து ஓஎல் மாணவர்களுக்கும் இது பொதுவானது. அப்ப இதுல வந்து இந்த கைத்தொழிலோடைய தொடர்புடைய இப்படி கேள்வி வரலாம். பின்வரும் விடயங்களுடன் தொடர்புடைய கல்வெட்டுக்களை பெயரிடுக. இதுல ஏ மஜ்ஜிம என்ற கம்மாளர் பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு. அப்ப இந்த மஜ்ஜிம என்ற கம்மாளர் பற்றி குறிப்பிடுற கல்வெட்டு எது என்று சொன்னால் அதாவது புலனறுவி என்ற இடத்துல இருக்கிற அதாவது முதுகல்ல என்றதான் அந்த குறிப்பிடுகிற கல்வெட்டு முதுகல்ல. இது எங்க இருக்குன்னு சொன்னா புலனறுவ மாவட்டத்துல. அது மாதிரி பி துலாதார சுமண என்ற பொற்கொள்ளர் பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு. அப்ப இது எந்த மாவட்டத்திலன்னு சொன்னா அம்பாந்தோட்ட மாவட்டத்துல இந்த மண்டகல என்ற இடத்திலே அமைந்திருக்கிற இந்த கல்வெட்டுல துலாதார சுமண என்ற பொற்கொள்ளர் பற்றி குறிப்பிடுகின்றது.
அத மாதிரி இதுல நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் ததவய என்ற நூல் நூற்பவர் பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு. அப்ப இதுவும் இந்த கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு சொன்னா அம்பாந்தோட்டம் மாவட்டம் தான். அங்க வந்து பெகரகம என்ற இடத்துல அமைந்திருக்கிற கல்வெட்டுல இந்த நூல் நூற்பவர் பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போல டி புலி புலி ரெண்டாம் பிராக்கெட்டுக்குள்ள ஆம்ல சொல்ற புலி வியாபாரத்தில் ஈடுபட்ட அபல வபல என்ற நபர் பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு. அதாவது புலி வியாபாரத்துல ஈடுபட்ட அபல வபல என்ற நபர் பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது என்று சொன்ன சிகிரிய நீர்ப்பூங்கா என்றதான் அதற்குரிய விடை. அதே போல உள்நாட்டு சந்தையொன்று தொடர்பான சட்டத்திட்டங்கள் பற்றிய கல்வெட்டு. அதாவது இது வர்த்தகம் சம்பந்தமானதுதான். உள்நாட்டு சந்தை ஒன்று தொடர்பான சட்டத்திட்டங்கள் பற்றிய கல்வெட்டு. இது இந்த பதுளை தூண் கல்வெட்டுன்னு சொல்றோம். அதாவது கோபிட்டி ஹம என்ற இடத்துல இருக்கிறது பதுளை தூண் கல்வெட்டுல தான் இது பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. கோபிட்டி ஹம என்றது விட பதுள தூண் கல்வெட்டுல இந்த உள்நாட்டு சந்தை ஒன்று தொடர்பான சட்டத்திட்டங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப ஆகவே இந்த வினாக்கள் வருகிற போது கட்டாய வினாக்கள்ல இந்த கைத்தொழில் தொடர்பாக இதுல வந்து இந்த கல்வெட்டுக்கள்ல வந்து ஏபிசிடி அந்த கட்டாய வினாக்கள் வரைக்கும் இப்படியான ஒரு அமைப்பில் இந்த வினாக்கள் வந்து வினாத்தாள்கள்ல வரலாம். அந்த வினாத்தாள்ல வார மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த வினாக்களை நான் இதுல போட்டிருக்கிறேன். அதே போல பகுதி 2க்கு வினாக்கள் வருகிற போது இந்த ஆதாரங்களோட விளக்குன்னு சொன்னா அது 5 புள்ளி 4 புள்ளிகளுக்கு எவ்வாறு விடைகள் எழுதுவது என்பதற்கு அந்த விளக்குன்றதுக்கு நீங்க இப்படி இந்த புராதன சமூகத்துல அந்த கைத்தொழில்கள் வளர்ச்சி அடைந்து காணப்பட்டது என்பதற்கான ஆதாரத்துக்கு விளக்கு அண்டு கேட்க அந்த ஒவ்வொரு கைத்தொழிலையும் சொல்லி சொல்லி இங்க ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுக்கணும். சில நேரம் 3 ஆதாரம் கேட்பார்கள். 3 தான் கூடுதலாக கேட்பது, இல்லைன்னா 5 6 எல்லா கைத்தொழிலுக்குமே ஆதாரங்கள் போட்டிருக்கிறேன். அப்ப இது இவ்வாறு தான் பகுதி 2 வினாக்களுக்கு விடை எழுதுவது. அப்ப இந்த பண்டைய சமூகம் இந்த தரம்பத்து வரலாறுல பகுதி 2 வினாக்களுக்கும் பகுதி 1 வினாக்களுக்கும் எவ்வாறு விடை எழுதுவது என்பது தொடர்பான ஒரு வினாவிட மாதிரி தான் இந்த அழகை வந்து நான் இதுல போட்டிருக்கிறேன். நாளைய வகுப்பில் அடுத்த வீடியோல வந்து நாங்கள் இந்த உள்நாட்டு வர்த்தகம் பண்டைய சமூகத்துல எவ்வாறு காணப்பட்டது, அதே போல வெளிநாட்டு வர்த்தகம் பண்டைய சமூகத்துல எவ்வாறு காணப்பட்டது, அதே போல வெளிநாட்டு வர்த்தகத்தில முக்கியத்துவம் பெற்ற துறைமுகங்கள் என்னென்ன என்றதை பற்றி இந்த வர்த்தகம் சம்பந்தமான விடயங்கள். இப்போ இன்றைக்கு இதுல கைத்தொழில் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இன்றைக்கு தனியாக பார்த்தது. வர்த்தகம் சம்பந்தமான வர்த்தகத்தை 2ஆ பிரிக்கிறோம். உள்நாட்டு வர்த்தகம் வெளிநாட்டு வர்த்தகம்னு சொல்லி அந்த வெளிநாட்டு வர்த்தகத்துல முக்கியத்துவம் பெற்ற துறைமுகங்களை இப்ப மகாதித்த ஊராத்தோட்ட யம்புகோளப்பட்டினம் கோகண்ண வெலிகம அப்படி மிக முக்கியத்துவம் பெற்ற துறைமுகங்கள். மற்றது வந்து அந்த வெளிநாட்டு வர்த்தகத்தின் முக்கியத்துவம் என்ன என்பது பற்றிய விடயங்களை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.